ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது லித்தியம் போரோஹைட்ரேட் அண்டு லித்தியம் போரோஹைட்ரேட்டுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லித்தியம் போரோஹைட்ரேட் பார்த்தோம். அதனுடைய செலக்டட்ஸ் எல் செலக்டட், கே செலக்டட், அதே மாதிரி என்ஏ செலக்டட் இதெல்லாமே பார்த்தோம். அதில் ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் 2 டைப்பான அடிஷன் வந்து பாசிபிள். அதில் 1,2 அடிஷன் அண்டு 1,4 அடிஷன் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம். அதே சேம் டைப்பான கேட்டகரியில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டடி பண்ணது. சிமிலர் டு ஒரு கார்பனைல் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செலக்டட். இந்த செலக்டடில் நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த செலக்டட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செலக்டட்ஸ்லேருந்து அந்த H மைனஸ். அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன்ஸ் ஆல்ஃபா கார்பன் இஸ் கார்பனைல் காம்பவுண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா, அதுக்கப்புறம் பீட்டாவில் அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இந்த பீட்டா கார்பன். நமக்கு நடக்கக்கூடிய அடிஷன் வந்து என்னது 1,4 அடிஷன். ஸோ இந்த H மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணும், இந்த டபுள் பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ இது O மைனஸாக மாறும். இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இங்கே மாறும், இதில் ஒரு ஹைட்ரஜன்ஸ் வந்து ஆட் ஆகும். இங்கே ஆல்ரெடி டபுள் பாண்டட் ஓவாக இருந்தது O மைனஸாக மாறும். இப்போ இதில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இது செலக்டைல் இருந்து வந்த ஹைட்ரஜன்ஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து என்னது, இந்த O மைனஸ் திரும்பவும் டபுள் பாண்டட் கேரக்டராக மாறும். சால்வெண்ட்லேருந்து H ப்ளஸ் அண்டு OH மைனஸ்லேருந்து இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடியது H ப்ளஸ்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடியது இங்கே டபுள் பாண்டு O. இங்கே ஆல்ரெடி அந்த அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடியது இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது ஓவராலாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோ எக்ஸன் ஒன்று எழுதலாம். இங்கே ஹைட்ரஜன்ஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நடக்கக்கூடிய அடிஷன் வந்து என்னது 1,4 அடிஷன். இதில் நடந்திருக்கக்கூடியது என்னது 1,4 அடிஷன். ஸோ 1,4 அடிஷனில் ஏன்னா பீட்டா கார்பனில் அட்லீஸ்ட் ப்ரெசென்ட் இந்த 1 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இந்த பீட்டா கார்பன் ஃபாலோடு பை த 1,4 அடிஷன் அப்படின்னு நமக்கு. ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சிமிலர் டு த கார்பனைல் காம்பவுண்ட் CH3 நம்ம யூஸ் பண்ணக்கூடியது செலக்ட்ரேட். உங்களுக்கு அந்த 3 செலக்ட்ரேட்டில் இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஆல்ஃபா கார்பன், பீட்டா கார்பனில் நோ ஹைட்ரஜன்ஸ். ஸோ அந்த செலக்ட்ரேட்ஸில் இருக்கக்கூடியது டைரெக்டாக அட்டாக் டு த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது O மைனஸாக மாறும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த O மைனஸ், தீஸ் ஹைட்ரஜன் கம்மிங் ஃப்ரம் த செலக்ட்ரேட், ஆல்ரெடி டபுள் பாண்ட் அண்டு மெத்தில். அடுத்த ஸ்டெப் என்னது நோ லீவிங் குரூப். ஸோ இது என்ன பண்ணும், ப்ரோட்டான்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். எதுலேருந்து ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், சால்வெண்ட்லேருந்து ப்ரோட்டான்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது இங்கே OH, ஆல்ரெடி திஸ் ஹைட்ரஜன் கம்மிங் ஃப்ரம் த ரியேஜன்ஸ், இங்கே டபுள் பாண்ட் அண்டு CH3. இதை நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது. ஸோ நடக்கக்கூடிய அடிஷன் 1,2 அடிஷன். நோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இன் த பீட்டா கார்பன், நோ ஹைட்ரஜன். இது 1,4 அடிஷன். These are the 1,2 addition. ஏன்னா நோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இன் த பீட்டா கார்பன், ஏன்னா மெத்தில் அப்படிங்கிறது பல்கி குரூப். ஸோ நடக்கக்கூடிய அடிஷன் வந்து 1,2 அடிஷன். நெக்ஸ்ட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனதர் எக்ஸாம்பிள். சிமிலர் டு த ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு டபுள் பாண்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது செலக்ட்ரேட். இந்த செலக்டட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ எல் செலக்டடோ இல்லை கே செலக்டடோ யூஸ் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி இந்த பீட்டா கார்பனில் ஆல்கைல் குரூப், இங்கே ஆல்கைல் குரூப். ஸோ இங்கே அட்டாக் பண்ணாது, இங்கே அட்டாக் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது இதுக்கு ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். இந்த பீட்டா கார்பனில் ஒரு ஹைட்ரஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ வரக்கூடிய அந்த செலக்டட் இங்கே அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும், இது O மைனஸாக மாறும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், இங்கே O மைனஸ், இங்கே ஒரு டபுள் பாண்டாக மாறும், இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், புதுசாக வந்து ஒரு ஹைட்ரஜன்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் சால்வெண்ட்லேருந்து ப்ரோட்டான்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், இந்த டபுள் பாண்டட் மாறும், இங்கே இருக்கக்கூடிய பை பாண்ட் டபுள் பாண்ட், இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்ரெடி டபுள் பாண்ட் ஓவாக மாறும், இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு CH2 இருக்குது, அதை ரெப்ரசன்ட் பண்ண தேவை. சரிங்களா? இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இதுலேயும் நடக்கக்கூடிய அடிஷன் 1,4 அடிஷன்.
ஏன்னா பீட்டா கார்பனில் ஒரு ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ என்ன அடிஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 1,4 அடிஷன்ஸ் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே செலக்டட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைக்ளிக் கார்பனியல் காம்பவுண்ட்ஸ், ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கார்பனியல் காம்பவுண்ட்ஸ், அதே மாதிரி நமக்கு இந்த இது இருக்கிற மாதிரி, அதாவது சேர் ஃபார்மில் இருக்கக்கூடிய கார்பனியல் காம்பவுண்ட். சரிங்களா? செலக்டட்ஸில் இன்னும் ரொம்ப முக்கியமானது கார்பனியல் காம்பவுண்ட்ஸ், டபுள் பாண்ட் ஒரு டெர்ஷியரி பெப்டைல் குரூப். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது செலக்டடில் 2 பொசிஷன் அட்டாக். இது வந்து ஆக்சியல் அட்டாக், இது வந்து ஈக்வட்டோரியல் அட்டாக். எது பாசிபிள் அப்படின்னா ஈக்வட்டோரியல் அட்டாக் வந்து மோர் ஃபேவரபிள். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது அட்டாக் பண்ணும்போது இங்கே O மைனஸாக மாறும். இது ரீஜன்ஸ்லேருந்து வந்தது. இங்கே ஆல்ரெடி ஒரு டெர்ஷியரி பெப்டைல் குரூப். ஃபர்தராக சால்வெண்ட்லேருந்து ப்ரோட்டான்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அப்படி ப்ரோட்டான்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே OH, இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஒரு டெர்ஷியரி குரூப். சரிங்களா? இது நம்ம ஃபைனலில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். இதுவும் என்னது செலக்டட்ஸ் யூஸ் பண்ணி. ஃபைனல் எக்ஸாம்பிள் சிமிலர் டு த கார்பனைல் காம்பவுண்ட். ஆல்ரெடி இங்கே ஒரு மெத்தில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. சி டபுள் பாண்ட் O. ஏன்னா இதெல்லாமே ஆல்ரெடி பல்கியர் குரூப். ஒரு பல்கியர் குரூப் இன்னொரு சைடில் இங்கே ஹைட்ரஜன்ஸே இருந்தால் கூட ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சைடான ஈக்வட்டோரியல் தான் அட்டாக் வந்து ஃபேவரபிள். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி மேலே டெர்ஷியரி குரூப்பில் வந்து ஒரு, அதாவது 1,4 பொசிஷனில் நமக்கு ஒரு பல்கியர் குரூப் இருக்குது. ஸோ நடக்கக்கூடிய அட்டாக். ஸோ நம்ம மெத்தில் ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு செலக்டட்ஸை யூஸ் பண்ணும்போது, சரிங்களா, செலக்டட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய அட்டாக் வந்து என்னது ஈக்வட்டோரியல் அட்டாக் தான் மோர் ஃபேவரபிள் அட்டாக். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் O மைனஸாக மாறும். ஆல்ரெடி ஒரு மெத்தில் குரூப், ரிமைனிங் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய பல்கியர் குரூப், இங்கே ஹைட்ரஜன்ஸ், தென் ப்ரோட்டான்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் ஃப்ரம் சால்வெண்ட். அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடியது OH, இங்கே மெத்தில், இந்த பல்கியர் குரூப், இங்கே ஹைட்ரஜன். தீஸ் ஆர் த ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ நடக்கக்கூடிய அட்டாக், இங்கே நடக்கக்கூடிய அட்டாக் வந்து என்னது ஈக்வட்டோரியல் அட்டாக். போத் ஆர் வந்து ஈக்வட்டோரியல் அட்டாக். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே இந்த செலக்டட்ஸில், அதாவது லித்தியம் போரோஹைட்ரேட், அந்த லித்தியம் போரோஹைட்ரேட்டுடைய அப்ளிகேஷன்ஸில் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் மறக்காமல் இந்த லித்தியம் போரோஹைட்ரேட்டுடைய டெரிவேட்டிவ்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு காம்பவுண்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி 2 கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஒன்று சோடியம் போரோஹைட்ரேட், அடுத்தது லித்தியம் போரோஹைட்ரேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை இதே சேம் நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுடைய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன, அடுத்தது அதில் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்ன, அடுத்தது அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அது ஃபாலோ பண்ணக்கூடிய கேட்டகரி என்ன, அதில் வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ.